திருமறையினுடைய அதி அற்புதமான ஒரு வேத மொழியாக நான் போற்றக்கூடிய ஒரு சொல்லை சொல்கிறேன். அவன் சொல்கிறான், தொழுகையில் சில வினாடிகள் தொழுகை நிகழ்ந்து விடுகிறது என்கிறான். வீட்டில் போய் யோசிச்சு பாருங்க, நான் சொன்னது என்னன்னு புரிந்து போகும். தொழுகை செய்கிறீர்களே, பிரார்த்தனை செய்கிறீர்களே, ஜபம் செய்கிறீர்களே, வழிபாடு செய்கிறீர்களே, அத்தனை வினாடிகளிலுமா அதை முழுமையாக செய்து கொண்டிருக்கிறீர்கள்? ஏதேனும் ஒரு வினாடியில் அந்த தொழுகை நிகழ்ந்து விடுகிறது. இறைவனோடு ஒன்றிணையக்கூடிய அந்த வினாடி எது? நீங்களும் இறைவன் ஒன்றிணையக்கூடிய வினாடி எது? அந்த நிலையிலே நாம் நிற்கின்ற பொழுது, ஒருத்தர் என் அண்ணன் சொன்னாருங்க ஒரு வாட்டி, ஒரு மிகப்பெரிய விளக்கம் தந்தான். விளக்கங்கள் தாங்க இந்த உலகத்தை சிந்திக்க வைப்பதற்கான ஒரு வாய்ப்பாக நான் இந்த விளக்கங்களை பார்க்கிறேன். நம்ம அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு சொல்றோமா இல்லையா? முஸ்லிம் சகோதரர்கள் வந்திருப்பீர்கள். நாளைக்கு நோன்பு என்று வராமல் கூட இருந்திருக்கலாம், நோன்பு பெருநாள். சலாம் அலைக்கும்னா என்ன அர்த்தம்னா, வல்ல இறைவனின் சாந்தமும் சமாதானமும் உங்கள் மீது பொழிவதாக. என் அண்ணன் சொன்னா ஒரு வார்த்தை, அதிலிருந்து என்னுடைய சலாம் செய்யும் போது என் எண்ணம் வேறு. இப்போல்லாம் நான் சலாம் சொல்லும் போது என் எண்ணம் இந்த வார்த்தை கேட்கறதுக்கு முன்னால இருந்தது வேற, இந்த வார்த்தை கேட்கறதுக்கு அப்புறமா இருக்கிறது வேற. என்னிடத்தில் என் அண்ணன் கேட்டார், சலாம் அலைக்கும் சொல்றேன், என்ன பார்த்தோன்னு? இறைவனின் சாந்தமும் சமாதானமும் உங்கள் மீது நிகழ்வதாக, அப்படி என்று நான் சொல்கிறேன். உடனே அவன் கேட்டான், நீ என்ன அவ்வளோ பெரிய ஆளா? நீ சொன்ன உடனே கடவுள் அவர் மீது சாந்தமும் சமாதானமும் ஏற்படுத்திடுவாரா? அப்ப ஏன் சொல்றோம் அத? அவன் சொன்னா, கூட பிறந்தவன் தான். அண்ணனோட பிறக்கிறவங்க பாக்கியசாலிகள். அண்ணனாக பிறக்கிறவங்களை விட அண்ணனோட பிறக்கணுங்க. அது நம்ம சின்ன அப்பாங்க. அப்பா இறந்து போன அப்பாவை பார்க்கணும் போல இருந்துச்சுன்னா அண்ணனை போய் பார்த்துட்டு வந்துடலாம். சிலது இருக்குது, நான் 10 வருஷமா என் அண்ணனோட பேசுறது இல்லை. கொடி நட்டு பட்டொலி வீசி பறக்கும் புகழ். என் அண்ணன் சொன்னாங்க, அப்படி அல்ல சுல்தானா. அது என்ன தெரியுமா? ஒரு மனிதனை பார்த்தவுடன் நீ இறைவனிடத்தில் ஒரு பிரார்த்தனை வைக்கிறாய், யா அல்லாஹ் இந்த மனிதனின் மீது சாந்தத்தையும் சமாதானத்தையும் பொழிவாயாக. இட்ஸ் a prayer. அது ஒன்று முகமன் அல்ல, இது ஒரு வழிபாடு. இறைவனிடத்தில் நாம் பேசுவது தானே தவிர உங்களிடத்தில் நான் பேசுவது இல்லை. அது இப்படியாக நினைக்கின்ற பொழுது நான் சலாம் சொல்வதற்கான அர்த்தம் எனக்கு மாறி போகிறது. நான் பிரார்த்தனையில் இருக்கிறேன், என் பிரார்த்தனையினுடைய பலம் கூடுகிறது, நான் விசுவாசத்தில் இருக்கிறேன். விசுவாசம் எவ்வளவு பெரிய விஷயம்! இறைவன் சொல்லக்கூடிய, பகவத்கீதை சொல்லக்கூடிய ஆக பெரிய விஷயம் என்ன தெரியுமா? கடவுள் கையில வச்சிருக்கிறது நமக்கானது என்ன தெரியுமாங்க?